பிரைஸ்தலால் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30, 31, 32. நீதிமான் வசப்படவில்லை, தும்மது பூவே ரசிப்பதில்லை. நீதிமான் வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், நாற்பதாம் நாபோ அடிபுண்டு போகும். நீதிமான உறுதிகள் பிரியமான பேசறியும், தும்மான வாயோ மார்பாடு உள்ளது. தேங்க்யூ. நீதிமொழிகள் 20. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ராஜாவின் ஒருக்குதல் சிங்கத்தின் கிரச்சிப்புக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். வழக்குக்கு விளக்குவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனோ அதிலே தலையிட்டு கொள்வான். மனுஷருடைய சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான், அருபிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. மனுஷருடைய இருதயத்திற்குள் ஆழமான யோசனை தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நியாயஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்ணில் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமறை துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பிள்ளைகள் ஆனாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தர் உண்டாக்கினார். தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். கொள்கிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம். அந்நியனுக்காக பிணைக்கப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அவனுக்கு பிறகு அந்நியனுக்காக பிணைக்கப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள். அந்நிய ஸ்திரீயின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்பு அவனுடைய வாயின் பருக்கைக்கு கற்களால் நிரம்பப்படும். யோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனோடே தீபம் காரிருளில் அணிந்து போம். ஆரம்பத்திலே கிடைத்த சுகந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரே, அவர் உன்னை இரட்சிப்பார். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்போ யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கும், அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினால் தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமும், முதிர் வயதானவர்களின் மகிமைகள் அவர்கள் நரை. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷருடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ளமும் துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்துக்கும் ஏதுவாகும்.
பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள். குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனே தன் கிரியையில் மாறுபாடு உள்ளவன் செம்மையானவன். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். துன்மார்க்கருடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழியுமாம். விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் சாவை செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். சிற்றின் பிரியன் தரித்திரன் ஆவான். மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யமானவதில்லை. நீதிமானுக்கு பதிலாக துர்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயினுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பதே நலம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நீதியும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். தன் பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். தன் வாயையும் தன் நாவையும் விரும்புகிறவன் அறிகிறவன் தன் வாயையும் தன் நாவையும் அறிந்து கொள்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அகங்காரமும் இடும்புள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பேர். அவன் 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 அகந்தையான சினத்தோடு நடக்கிறான். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய விரும்பும். அவன் சம்பாதியதினால் அவனை ஆசை அவனை கொள்ளும். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். நீதிமானோ பிரசங்கித்தனம் இல்லாமல் கொடுப்பான். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அது துர்ச்சிந்தையோடே செலுத்தினாலோ அது எத்தனை அதிகமாய்
எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான். செவி கொடுக்கிறவனோ பேசத்தக்கவனாவான். துன்மார்க்கர் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஐஸ்வர்யமும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாட்களுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். தேங்க்யூ.